யோ அது மைக் எடுத்து போய் ஃபோக்கஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்க. ஓகே பேசலாமா? பேசுங்க சார். சார் நான் சொல்ல போற எல்லா மேட்டருக்காரனா என் முன்னாடி தான். எனக்கு என் முன்னாடிக்கு நடுவு நடக்கிற சண்டையில ஐயோ மகாபதி அப்படின்னு கத்துறேன் எல்லாமே நான் தான். கடவுள வெளில தெரிய வேணாம். இந்த டிவில எல்லாம் வருமே ஒரு ஷோ, சொல்வதெல்லாம் முக்கியமா அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பாட்டுக்கு அந்த ஷோ அண்ட போய் சொல்லிட்டீங்கன்னு வைங்க, என் முன்னாடி ஷோன்னு கூட பார்க்காம சட்டை பேடலாம் கழிச்சு சட்டியோட விட்டுறேன் சார். அப்புறம் சிக்கனா சட்டி வேற போட மாட்டேன். என்ன அவன் பொண்டாட்டி கையிலே அடி வாங்கி செத்துருவான் போல. விடுங்க சார், பூமிக்கு ஒரு பாரம் கிடைக்கும். அப்படி பார்த்தா நம்மளே ஒரு பாரம் தானேயா. என்னையா பேசுறீங்க சார்? இங்க கேளுங்க சார். சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க. இந்த மேட்ருக்காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, என் பொண்டாட்டி வீட்டுக்காரங்க எங்க வீட்டுக்காரங்க ஏன் சின்ன சின்ன வாண்ட கூட மூஞ்சில காரி துப்பு சார். அதுக்கோசம் நான் சொல்றேன், இந்த ஷோ ஆண்ட உள்ள பொம்பளை ஆண்ட மட்டும் தெரியாம வச்சுக்கோங்க. அந்த பொம்பளைக்கு அவசரம் தெரிஞ்சுன்னு வைங்க, உங்க வீட்டை பிரிச்சு என் வீட்டை பிரிச்சு முச்சந்தில முக்காடு போட்டு உட்காரக்கலாம் சார். கண்டிப்பா சார், தெரியாம பாத்துக்கிறேன் சார். அடுத்து நம்ம கேஸ் தான். நான் உள்ள போயிட்டு வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். சார் என் பொண்டாட்டி வந்து கேட்டா என்ன சார் சொல்லுவீங்க? நீங்களே பெட்டரா ஏதாச்சும் மைண்ட்ல யோசிச்சிருப்பீங்களே. ரேஷன் கடை வரையும் கிறிஸ்டியன் வாங்க போயிட்டு தான் சொல்லுங்க சார், நம்பிடுவா. இருக்கு பயப்பு. அவங்க வந்தா நாங்க சொல்லிக்கிறோம், நீங்க லேட்டா போய் 2 வாய்தா எக்ஸ்ட்ரா வாங்கிடாதீங்க போங்க. வணக்கங்க ஐயா. சரக்கடிக்கு காசு இல்லன்னு உன் பொண்டாட்டியோட தாலி எடுத்துட்டு போயிட்டேன்னு உன் பொண்டாட்டி கேஸ் பதிவு பண்ணிருக்காப்பா, ஒத்துக்கிறியா? எனக்கு அந்த அருந்த கவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்க ஐயா. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட 5:30 வண்டி படத்துக்கு போயிட்டேங்க ஐயா. எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சீனும் இல்லைங்க ஐயா. சேட்டு கடை வாசலும் செருப்பு கடைஞ்சுன்னு 10 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்களேப்பா. ஐயா அதெல்லாம் போயிங்க ஐயா. அப்ப நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தேங்க ஐயா. செருப்பே போடக்கூடாதுங்க ஐயா. இது 100% புட்டாப்புங்க ஐயா. நான் நம்பராதீங்க ஐயா. அவனே பார்த்த வேலைக்கு மேஸ்திரி கூலி கொடுக்கணும் அவன் பொண்டாடி தாலி எடுத்துட்டு போயிருக்கான். டே அவன் இந்த ஒன்சா மட்டும் தான் உண்டு கிடப்பான். அவனை பிடிச்சி சேவா அடிக்கிறா. வண்டியா